உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்களின் நினைவாக ஆடுதுறையில் கட்டப்பட்ட மணிமண்டபம் திறப்பு நிகழ்ச்சி தொகுப்பை வழங்குவோர் ஆடுதுறை பேரூராட்சி 2வது வார்டு கவுன்சிலர் மீனாட்சி முனுசாமி, பொறியாளர் வி சிவகுமார், தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி பானாதுரை கும்பகோணம். முன்னாள் அமைச்சருக்கு மணிமண்டபம் ஆடுதுறையில் அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். ஆடுதுறை பேரூராட்சியில் ஆடுதுறை வீரசோழன் திருமண மண்டபம் அருகே முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்களின் நினைவாக இன்று மணிமண்டபம் திறக்கப்பட்டது. மணிமண்டபத்தில் முன்னாள் அமைச்சரின் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டிருந்தது. திறப்பு விழாவிற்கு பேரூராட்சி தலைவர் மேக்க ஸ்டாலின் தலைமை தாங்கினார். விழாவில் கலந்து கொண்ட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு மணிமண்டபத்தை திறந்து வைத்து திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், ராஜ்யசபா உறுப்பினர் S. கல்யாணசுந்தரம், கும்பகோணம் MLA சாக்கோட்டை அன்பழகன், முன்னாள் MLAக்கள் குத்தாலம் கல்யாணம் அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் முன்னாள் அமைச்சர் குடும்பத்தினர் கோசி இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரூராட்சி துணைத் தலைவர் கமலா சேகர் மற்றும் பட்டிமன்ற நடுவர் அழகு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். சோழமண்டலத்தின் பாதுகாவலராக, திமுகவின் கொள்கை தங்கமாக இந்த பகுதியை வளர்ச்சியடைய செய்த மகானாக விளங்கியவர் முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்களுக்கு அவருடைய சொந்த ஊரில் சிலை வைத்து மணிமண்டபம் கட்டியிருப்பது பலரையும் பாராட்ட வைத்துள்ளது. நியூஸ் 25 தமிழ்நாடு செய்திகளுக்காக நரசிங்கன்பேட்டை சி. சிவசுப்பிரமணியன். முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்கள் நினைவாக மணிமண்டபம் கட்டிய ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலின் அவர்களை பலரும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த மணிமண்டபம் கட்ட உதவிய அனைவருக்கும் நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். இந்த விழாவில் முன்னாள் MLA ஜெகவீரபாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்களுடைய விசுவாசிகள், திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பல்வேறு ஒன்றியங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு அமைச்சரின் விழாவை சிறப்பித்தனர். மணிமண்டப சிலை திறப்பு விழாவில் பங்கெடுத்த முக்கிய தலைவர்கள் பேசிய உரையை இப்போது கேட்போம். கூட்டுறவுத்துறை அமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர், ஆடுதுறை என்றால் அமைச்சர் கோசிமணி அவர்கள்தான், கும்பகோணம் என்றால் அமைச்சர் கோசிமணி அவர்கள்தான். அவர்களுடைய நினைவாக ஆடுதுறை பேரூராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்கள், அனைத்து கட்சியினர், வர்த்தக வியாபாரிகள், கார் வேன் ஓட்டுநர்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய ஐயா அமைச்சர் கோசிமணி அவர்களுடைய நினைவு மணிமண்டபம் சிலை திறப்பு விழா நூலகத்தில் விழாவிற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் புத்தனம் கல்யாணம் அவர்களையும், மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் மூத்த முன்னோடி அண்ணன் ST அவர்களையும், வரவேற்புரையாற்றுகின்ற குழந்தை சட்டமன்றத்தினுடைய அன்பு என்றால் மக்களுடைய அன்பை பெற்ற அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களையும், திறந்து வைத்திருக்கின்ற மூத்த அமைச்சர் ஐயா கோசிமணி அவர்களுடைய மறு உருவம் அண்ணன் KN நேரு அவர்களே
சட்டமன்ற உறுப்பினர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அருமை நண்பர் கோவில் செல்வன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சே ராமலிங்க அவர்களே, மயிலாடுதுறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜேவி அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சி பிரமுகர்களே, பொதுமக்களே, வியாபாரிகளே, உங்கள் அனைவரும் சார்பிலும் வரவேற்று அமைச்சர் கோசிமணி அவர்கள் கும்பகோணத்திற்கு ஒரு மண் சாலை இல்லாமல் காங்கிரஸ் சாலை அமைத்து ஒரு புகழை தேடி தந்தவர். அது மட்டுமல்லாமல் கும்பகோணம் என்றால் யானைக்கால் நோய் என்ற பெயர் பெற்ற கும்பகோணத்தை உலகம் முழுவதும் ஒரு செல்வ செழிப்பாக புண்ணியத்தை தேடி வென்ற மகாமா குலத்திற்கு ஒரு பெருமை சேர்த்த முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்களுக்கு நாங்களெல்லாம் ஒரு சிறை ஒரு பாக்கியம் கிடைப்பது, மணிமண்டபம் கிடைத்த அமைப்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனார் பொது உடைமை போராளி கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த என்னுடைய தகப்பனார் அவர்களுக்கு 2007ஆம் ஆண்டு சிலை வைத்தோம். அதே போல ஆடுதுறையில் லோடுமனாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இருந்த ஆடுதுறை தங்க சின்னதுரை அவர்களுக்கு ஒரு சிலை அமைத்தோம். அதே போல் வரலாற்று இடம் பிடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் குட்டை கலைஞர் என்று போட்டப்பட்ட ஐயா கோசிமணி அவர்களுக்கு ஒரு நினைவு மணிமண்டபத்தை கட்டிருக்கின்ற சொன்னால் இதையெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பாக கிடைத்தது. நான் மாற்று கட்சி இருந்தாலும் அவரை நினைத்து பார்த்து அவர் ஒரு டிஸ்டரியாக ஒரு நினைவாக வாழ்ந்து வருகின்றோம். அவர்களை எதிர்த்துதான் பல கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், முற்றுகை போராட்டம் நடத்தி வேலூர் சிறையிலே நாங்கள் 99ஆம் ஆண்டு இருந்தோம். அமைச்சர் அவர்களை எதிர்த்து போராடி அரசியல் ரீதியாக போராடி வேலூர் சிறையில் இருந்தோம். வேலூர் சிறையில் வந்த 20 நாட்களிலேயே அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் கூட்டணி வைத்து மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் புத்த அருள்மொழி அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த பொழுது ஐயா அமைச்சர் கோசிமணி அவர்கள் வீட்டத்தில் சாப்பிட்டோம். அவர்கள் இல்லத்தில் சாப்பிட்ட முதல் ஐயா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சாப்பிட்டதால் அதற்கு பிறகு 3-4 முறை தேடி வந்திருக்கின்றோம். அவ்வளவுதான். ஆனால் இங்கே உள்ளதெல்லாம் ஒரு சிலர் தவறாக ஏதோ அவங்களுக்கு நாம் ஏதோ பினாமி என்பதை போலதான் சில கட்டுக்களை கட்டுகிறார்கள். அதெல்லாம் முற்றிலும் அவதூறை கைப்பட வேண்டாம். உண்மைதான். அவர் வீட்டில் நாம் 4 முறை டீ சாப்பிட்டிருக்கோம், 1 முறை சாப்பாடு சாப்பிட்டிருக்கிறோம். இருந்தாலும் ஆளுநரை மட்டுமல்லாமல் தஞ்சை மாவட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்த்த வரலாற்று இடம்பிடித்த ஐயா கோசிமணி அவர்களுக்கு ஆடுதுறையில் மணிமண்டபம் கட்டுவதை பெருமையாக நினைக்கின்றோம். இந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு அரசியல் கிடையாது. நான் ஆடுதுறை பேரூராட்சியில் போட்டியிடுகின்ற பொழுது அவருடைய வீட்டுக்கு அருகே அந்த வார்டிலே தேர்தல் அறிக்கையாக நான் வெற்றி பெற்ற ஆடுதுறைக்கு தலைவரானால் ஐயா கோசிமணி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்போம் என்று 2021ஆம் ஆண்டு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வகையில் ஆடுதுறைக்கு தலைவரான பிறகு முதல் தீர்மானம் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது. 2வது தீர்மானம் இந்த வீரஸ்வரன் திருமண மண்டபத்திற்கு வீரஸ்வரன் கோசிமணி என்ற பெயர் தீர்மானம் பண்ணோம். இந்த மண்டபத்திற்கு அவர் உயிருடன் இருக்கின்ற பொழுது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது, இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு மேயராக இருந்த பொழுது இந்த மண்டபத்தை திறந்தார்கள். அன்றைக்கு வீரஸ்வரன் கோசிமணி என்ற பெயர் இருந்ததை எதிர்த்து போராடி சிறைக்கு நாங்கள்தான். இருந்தாலும் அவருக்கு உயிர் மூச்சு சென்ற பிறகு அந்த வாய்ப்பு தீர்மானம் போடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. நிறைவேற்றிருக்கின்றோம். வீரசோழர் கோசிமணி திருமண மண்டபத்து அருகிலே வீரசோழர் கோசிமணி அவருடைய நினைவு மணிமண்டபம், நினைவு நூலகம், நினைவு உடற்பயிற்சிகளை அமைத்திருக்கின்றோம். அதனால் இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அனுமதி பெற்றுதான் அடிக்கல் நாட்டில் செய்தோம். அது மட்டுமல்ல, திறப்பு விழாவிற்கு மருத்துவர் ஐயா அழைத்தோம். அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டிலேயே அந்த கட்சி அமைச்சர்களையோ மற்றவர்கள் அழைத்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்கள் கும்பகோணத்தில் வருகின்ற பொழுது நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சாப்பாட்டு அன்பர்களிடமும் மற்றவர்களிடமும் சொல்லி முதலமைச்சர் திறந்து சொல்லி கேட்டிருந்தோம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் எங்கள் ஐயா மீண்டும் அழைத்தேன். ஏனென்றால் என்னை பற்றி எல்லாம் தவறாக கலப்பிடுவார்கள். அதனால் ஐயா அவர்கள் அனுமதி பெற்றுதான் இந்த மணிமண்டபம் கட்டினோம், திருப்பூராக அழைத்தோம் என்பதை நல்ல நேரத்தில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி மணிமண்டபம் கட்டுவதற்கு அனைத்து பேராட்சி மன்றத்துடைய கவுன்சிலர்கள், துணைத் தலைவர்கள், செயல் அலுவலர்கள், தேர்தலை பேராட்சியுடைய அனைத்து அலுவலர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்கள் நினைவாக ஆடுதுறையில் கட்டப்பட்ட மணிமண்டபம் திறப்பு விழா தொகுப்பை வழங்குவோர்
பொறியாளர் வி சிவகுமார், தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர், விளையாட்டு மேம்பாட்டு அணி, பானாதுரை, கும்பகோணம். முன்னாள் அமைச்சர் கோசிமணி அவர்களின் நினைவாக ஆடுதுறையில் கட்டப்பட்ட மணிமண்டபம் திறப்பு நிகழ்ச்சி தொகுப்பை வழங்குவோர் ஆடுதுறை பேரூராட்சி 2வது வார்டு கவுன்சிலர் மீனாட்சி முனுசாமி. நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆடுதுறையையும் கும்பகோணத்தையும் எப்படி நவீனப்படுத்தினாரோ அதுபோல் திருச்சியை தமிழகத்தினுடைய தலைநகரத்தை போன்ற ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்தில் வளர்ச்சியடைய வைத்தவர் ஐயா நேரு அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவதற்காக. பேரூராட்சி தலைவராக பொறுப்பேற்று இந்த பேரூராட்சியை மிக சீரோடு சிறப்போடு நடத்தி அதே போல இந்த பகுதியிலே அனைவருக்கும் தலைவராக, அனைவருக்கும் வழிகாட்டியாக, அனைவருடைய அன்பை பெற்றவருமான அண்ணன் கோசிமணி அவருடைய திருவுருவ சிலையை மணிமண்டபத்தை கட்டி திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த குடும்பத்தின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் மேடையில் இருக்கிற அனைவரின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போட்டி மகிழ்ந்து அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். வணக்கம். கொஞ்சம் நம்முடைய அமைச்சர் பெருமகனார் கோபி செல்லின் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கும்பகோணம் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நம்முடைய மாவட்டத்தினுடைய மூத்த அரசியல் பிரமுகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ்கே என்று அன்புடன் அழைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் கல்யாணம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நஜீர் முகமது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருவிடைமருதூர் பேரூராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவர் அண்ணன் ஜெயபால் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய சாக்கோட்டையார் அவர்கள் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கிறார். அமைச்சர் இணைந்து மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். தொடர்ந்து மாணவர் ஸ்டாலின் அவர்கள் பேரூராட்சி தலைவர் மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில முக்கிய தலைவராக விசுவாசத்தோடு இன்றைக்கும் ஐயா டாக்டர் அவர்களோடு இருந்து எந்த பணி செய்தாலும் அவருடைய ஆசையோடு என்று டாக்டர் ஐயா அவர்களுடைய பெயரை முன்னே போட்டுதான் மற்றவர்களுடைய பெயரை போட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு விசுவாசமாக பணியாற்றக்கூடியவர். இந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்பது என்பது நாளை காலை 10ஆம் தேதி காலையிலே மாநாடு இருக்கு. ஆனால் 2 நாட்களுக்காக தேர்தல் அறிவித்து விட்டால் இதை திறப்பதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். உடனடியாக திறக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் வந்தேன். எனக்கு முன்னால் நான் தான் 1989 தான் அண்ணன் கோசிமணி அவர்களோடு பழக்கம். அமைச்சரான பிறகு அதற்கு முன்பாக பம்பக்குடைய கல்யாணம் அவர்கள், முத்தாளம் கல்யாணம் அவர்கள், ராமலிங்கம் அவர்கள், ஏன் நாங்கள் சிறையில் இருந்தபோது அவருடைய குழந்தையை போல நம்முடைய அன்பவர்களை அவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்வார். அன்பவர்கள் மற்றும் மேடையில் இருக்கிறவர்கள் எல்லாம் அண்ணன் மணியண்ணன் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், ஆளாக்கப்பட்டவர்கள். அவர்கள் முன்னிலையிலே இதை திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது நான் பெருமையாக கருதுகிறேன். காரணம், அவர் வாயை எப்போது திறந்தாலும் கல்யாணம், கல்யாணம் ராமலிங்கம் ஒரு கல்யாணம் என்றுதான் சொல்வார், அன்பை கூப்பிடுவார்.
அப்படிப்பட்ட அன்பை பெற்றவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்காக பேசுவேன். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி கழகத்திலே பல்வேறு தலைவர்களை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர்களாக, மாவட்ட செயலாளர்களாக பல்வேறு பொறுப்புகளிலிருந்து அழகு பார்த்தார்களோ, அதுபோல இந்த தஞ்சை சோழமண்டல தலைவர் என்று நம்முடைய அண்ணன் கோசிமணி அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு தலைவர்களை உருவாக்கினார், சட்டமன்ற உறுப்பினராக்கினார், அமைச்சராக்கினார்கள். அவர்களுடைய வழியிலே தான் இன்றைக்கு அனைவரும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருடைய அண்ணன் மணியண்ணன் அவர்களுக்கு நமது ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய பேரூராட்சி தலைவர் அவர்கள் செய்திருக்கிற காரியம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர் என்றைக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, அனைவரின் சார்பாக இதில் இருக்கிற மூத்தவர் ராமலிங்கம் அவர்கள் கீழே இருக்கிறார், நம்முடைய ராமலிங்கம் அவர்கள், அனைவரின் சார்பாக நம்முடைய கல்யாணம் அவர்களும், நம்முடைய அன்பு அவர்களும், புத்தாள் கல்யாணம் அவர்களும், பம்பக்குடர் கல்யாணம் அவர்களும் அண்ணன் அவர்களை வாழ்த்து ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். இறுதியாக அன்பு அவர்களும் பேசுவார்கள். முதலிலே கல்யாணம் புத்தாளம் கல்யாணம் அவர்கள் பேச எனவே இந்த உள்ளாட்சித்துறைக்கு ஒரு எடுத்துக்காட்டான அமைச்சர் கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருந்தார். கல்யாண மண்டபம் கட்டிட்டு போது நான் வேற வேலையாளர் மட்டும் வந்தபோது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர்னா உன்னை கும்பகோணத்தை பார்க்குறேன், இல்லைன்னா ஆளுத்துறையை பார்க்குறேன், இல்லைன்னா இந்த புத்தாளத்தை பார்ப்பார். எனவே இந்த பகுதி மக்களின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பணிகளையும் சென்னையை போல மற்ற நகரங்களை போல உருவாக்க வேண்டும் என்று நினைத்து உருவாக்கியவர். அப்படிப்பட்டவர் அவருடைய காலத்திற்கு பிறகு இதில் மாற்று கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்திருக்கிறார்கள், எதிர்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த நன்றி மறவாமல் நமது ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இங்கு செய்திருக்கிறார். அவர்களுக்கு அண்ணன் அவர்களின் சார்பாக கோடான கோடி நன்றி. அன்றைய போல் என்றைக்கு நிலைத்து நிற்கும். அரசியலில் இப்போதெல்லாம் விசுவாசம் என்பது கொஞ்சம் குறைவு. ஆனால் இந்த மேடையில் இருக்கிறவர்கள், எதிரில் இருக்கிறவர்களெல்லாம் அந்த கால அரசியல்வாதிகள் என்ற காரணத்தால், நினைத்து பார்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிற காரணத்தால் நினைத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறோம். அண்ணன் கோசிமணியுடைய புகழ் என்றைக்கு நிலைத்து நிற்கும். ஸ்டாலினுடைய பணி சிறக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.